அபி குட் ஆஃப்டர்நூன் அபி. எல்லாத்துக்கும் வணக்கம். சரி, கடைசியாக என்ன பார்த்தோம்? ஃபோர்த் யூனிட் பார்த்தோமா? கடைசியாக லாஜிக் கேட்ஸ் அண்டு இண்டிவிஜுவல் கேட்ஸ் பார்த்தோமா? கடைசி கிளாஸ் பார்த்தோம். ஸோ அந்த கிளாஸ் நான் எழுதி அனுப்ப சொன்னேன், எல்லாம் எழுதி அனுப்பல. நான் என்னென்னா லாஜிக் கேட்ஸு எப்படி ட்ரூத் டேபிள், பூலியன் அல்ஜிப்ரா ப்ளஸ் சிம்பிள் இதெல்லாம் எழுதி அனுப்ப சொன்னேன். அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நோட்ஸ் அனுப்புங்க. ப்ளஸ் நான்கு கேட்டு நாலு கேட்டு எப்படி ஒர்க் ஆகுது மற்ற கேட்டலாம் அப்படின்னு எழுதி அனுப்ப சொன்னேன். அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நோட்ஸ் எழுதி அனுப்பிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃபிஃப்த் யூனிட். அடுத்து பார்க்க போகிறது என்னது? ஃபிஃப்த் யூனிட் என்ன? கண்ட்ரோல் எலமெண்ட்ஸ் அண்டு பிஎல்சி. கண்ட்ரோல் எலமெண்ட்ஸ் அண்டு பிஎல்சி. ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் எலமெண்ட்ஸ்னா நம்ம என்ன சொல்றது? எலக்ட்ரிக்கல் டிவைஸை பொறுத்தவரை கண்ட்ரோல் அந்த எலக்ட்ரிக்கல் டிவைஸை வந்து என்னென்ன பொருளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி. எக்ஸாம்பிள் ஃபீஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபீஸ் இருந்தால் தான் என்ன வரும்? சப்ளை வரும். ஃபீஸ் இல்லைன்னா நமக்கு என்ன ஆகாது? நம்ம ரூமுக்கு சப்ளை வெளியே ஃபீஸ் இருக்கணும். அந்த ஃபீஸ் கரெக்டாக இருந்தால் தான் என்ன வரும்? சப்ளை. ஃபீஸ் பார்த்துட்டு அந்த ஃபீஸ் போய் நம்ம கட்டில் அந்த வயர் வந்து மேலே பாசிட்டிவ் நெகட்டிவும் ஜாயின் பண்ணி ஒரு சீரியஸாக கனெக்ட் பண்ண ஒரு மெல்லிய உலகத்திலான வயர் என்ன இருக்கும்? அதான் ஃபீஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீஸ் கட்டன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த ஃபீஸ் கட்டை வந்து அந்த உள்ள இருக்க வயர் டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம கரண்ட்டு உள்ளே வராது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபீஸு, சுவிட்சஸ்ஸு, அதுக்கப்புறம் உள்ள இருக்க சென்சார்ஸு, ஓகேவா? அதுக்கப்புறம் எம்சிபி, இஎல்சிபி இது எல்லாமே பார்த்தா நம்மளுக்கு கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸ். லாஸ்ட்டாக இருக்குது பிஎல்சி, ப்ரோக்ராமபிள் லாஜிக் டிவைஸ், லாஜிக் கண்ட்ரோலர். எல்லாமே நமக்கு என்னது? கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட் என்ன பார்க்கணும்னா ஃபியூஸ். ஸோ ஃபியூஸ் இஸ் எ ஸ்மால் வயர் கனெக்டட் இன் சீரியஸ் இன் தி சர்க்யூட். அதாவது ஒரு சர்க்யூட் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்யூட்டே இருக்குது. எக்ஸாம்பிள் இந்த ஸ்கூலே இருக்குன்னா அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மெயின் எங்கே இருக்கும்? மெயின் நம்ம பார்த்தோம்னா மீட்டர் பாக்ஸ் சொல்கிறோமா? அந்த மீட்டர் பாக்ஸில் ஒரு ஃபீஸ் இருக்குமா? ஸோ அந்த ஃபீஸ் கட்டையை முடிஞ்சு விட்டால் என்ன ஆகாது? சப்ளை உள்ளே வராது. மெயினாக என்னன்னா அந்த ஃபீஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணி அந்த ஃபீஸ் தான் என்னது? ஜாயின் பண்ணும். கரெக்டாக வந்து உள்ளே பாஸ் பண்ணுறதுக்கு அனுமதிக்கும். அந்த ஃபீஸில் என்ன கனெக்ட் பண்ணுவாங்க? மெல்லிய வயர் வந்து மேலையும் கீழையும் பாசிட்டிவ் நெகட்டிவும் ஜாயின் பண்ணி அந்த மெல்லிய வயர் அந்த வயரில் தான் என்ன கரண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் உள்ளே வரதா வரக்கூடாதா அப்படின்னு உனக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மெல்லிய வயர் தான் என்னது? ஃபியூஸு. ஸ்மால் வயர் இஸ் கனெக்டட் இன் எ சீரிஸ் இன் த சர்க்யூட். அப்படின்னா என்னன்னா ஒரு சின்ன உலோகத்திலான ஃபியூஸ் என்பது ஒரு மெல்லிய உலோகத்திலான சின்ன வயர் வந்து நம்மளுக்கு ஒரு சர்க்யூட்ல சீரிஸாக கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஃபீஸ் கட்டை எப்படி வச்சுக்க? இது ரெண்டு பாயிண்ட் இருக்கும். அது ரெண்டையும் ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் எடுத்து இந்த தான் என்னது? ஃபியூஸ். அதான் என்னது? உனக்கு ஃபியூஸ். ஓகேவா? ஸோ ஃப்ளோ ஏ ஹை. இப்போ அடிக்கடி அதிகமான வோல்டேஜ் வந்துச்சுன்னா இந்த ஃபீஸ் வயர் என்ன ஆயிரும்? மெல்ட் ஆயிரும். ஃபீஸ் வயர் என்ன ஆயிரும்? மெல்டிங் ஆயிரும். ஃபீஸ் வயர் மெல்ட் ஆகி குறுகி என்ன ஆயிரும்? டிஸ்கனெக்ட் பண்ணி விடும். உள்ள வரக்கூடிய காரணம் என்ன ஆயிரும்? டிஸ்கனெக்ட் ஆயிரும். உண்மையில ஹை வோல்டேஜ் வந்து நம்ம மிஷின் எல்லாமே ஹீட் ஆகும். அதே மாதிரி தான் ஹை வோல்டேஜ் வந்து அந்த வயர்னால ஒரு குறிப்பிட்ட லெவல் வோல்டேஜ் தான் தாங்க முடியும். அதுக்கு மேல வோல்டேஜ் வச்சா என்ன ஆகும்? ஃபியூஸ் மெல்ட் ஆகி சர்க்யூட்டை பிரேக் பண்ணி விட்டு பவர் சப்ளையை மெயின்ல இருந்து துண்டித்து விடும். ஓகேவா? ஸோ அதான் ஃபியூஸோட மெயின் ஒர்க். ஸோ அடுத்து என்ன பார்க்கணும்னா செலக்ஷன் ஆஃப் ஃபியூஸ். ஸோ செலக்ஷன் ஆஃப் ஃபியூஸ்ல நம்மளுக்கு மெயினாக என்னன்னா லோட வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபியூஸவே செலக்ட் பண்ண போறோம். லோட வச்சு தான் ஃபியூஸவே செலக்ட் பண்ண போறோம். ஓகேவா? லோடு தான் மெயின். லோடு என்ன? நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளை வோல்டேஜ். அந்த வோல்டேஜ் தான் என்னது? லோடு. வோல்டேஜ் லெவலை பொறுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபீஸோட டைப்பை வந்து மாற்ற போறோம். அது வந்து ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெடி லோடு, இன்னொன்று ஃப்ளக்சுவேஷன் லோடு. ஸ்டெடி லோடு அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் லோடு. ஃப்ளக்சுவேட்டிங் லோடு. ஸ்டெடி லோடு அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் லோடு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டெடி லோடு என்னன்னா நம்ம நார்மல் ஹீட்டிங் பர்பஸ், வேற இந்த ஃபேன் இந்த மாதிரி ஹோம் அப்ளையன்ஸ் பார்த்தோம்னா ஒரு ஸ்டெடியான லோடு, அதிகமான லோடு தேவைப்படுது. ஒரு மீடியமான லோடு, ஒரே ஒரு குறிப்பிட்ட ஸ்டெடினா என்னது? கண்டினியூஸாக ஒரே லோடு கொடுக்கக்கூடிய இடம் தான் நம்மளுக்கு என்னது? ஸ்டெடி லோடு. ஓகேவா? இதுதான் ஸ்டெடி லோடு. இதே ஃப்ளக்சுவேட்டிங்னா நம்மளுக்கு தேவை ரெசிஸ்டர், தெர்மோகப்பிள், தெர்மிஸ்டர். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னு பார்த்தா நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மரு, கெப்பாசிட்டர், மோட்டார்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? தேவையில்ல 2 பீஸ்ல வந்தால் ஒரு லோடு வரும், 3 பீஸ்ல வந்தால் ஒரு லோடு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட்டிங். மாறி வரக்கூடிய லோடுக்கு பேர் தான் என்னது? ஃப்ளக்சுவேட்டிங். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டாரு, கெப்பாசிட்டர், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி இடத்துல இந்த ஃப்ளக்சுவேட்டிங் லோட் டைப் ஆஃப் ஃபியூஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஸ்டெடி லோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெடி லோடு. ஸோ ஸ்டெடி லோடு நான் ஆல்ரெடி சொன்னேன். ஒரு கண்டினியூஸ் ஹோம் அப்ளையன்ஸ் நம்ம வீட்டுக்கு தான் 230 தான். அதுக்கு மேலே போக அது கம்மியாக வரும். ஸோ ஒரே மாதிரியான என்ன சொல்கிறது லோட்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுற இடத்துல தான் நம்ம வந்து இந்த ஸ்டெடி லோட் ஃபியூஸ் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளக்சுவேட்டிங்ல மோட்டார், கெப்பாசிட்டர் அந்த மாதிரி இடத்துல இந்த டைப் ஆஃப் ஃபியூஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் செலக்ஷன் ஆஃப் ஃபியூஸ்னா எந்தெந்த மாதிரி இடத்துக்கு எந்தெந்த மாதிரியான ஃபியூஸஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெயினாக எதை போட்டு செலக்ட் பண்ணுவாங்க? லோடை போட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்டெடி லோடுனா ஒரே கண்டினியூஸாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லோடை பொறுத்து ஃபியூஸ் செலக்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று மாறி வரக்கூடிய லோடை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவாங்க? ஃபியூஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நெசசிட்டி ஆஃப் ஃபியூஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நெசசிட்டி என்னன்னா நம்மளுக்கு எப்படி
அந்த ஃபியூஸோட நீட் என்ன அதுவாக தான் மெயினாக ரெண்டு ஃபால்ட்டை ஓவர் கம் பண்ணுறது தான் என்ன பண்ண போகிறோம் ஃபியூஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது ரெண்டு ஒன்று என்னது ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் இன்னொன்று மெக்கானிக்கல் ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்னா நம்மளுக்கு பவர் அப்படி இல்லைன்னா வோல்டேஜ் பவர் அப்படி இல்லைன்னா வோல்டேஜ் பவர் அப்படி இல்லைன்னா என்னது வோல்டேஜ் இதில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை ஏற்படக்கூடிய மாறுதல் தவறுதல் ஏற்படக்கூடிய தவறுதல்னால நம்ம தவறுனா என்ன ஏற்படக்கூடிய மிஸ்டேக் அந்த மிஸ்டேக்னால நமக்கு என்ன ஃபால்ட் உருவாகும் ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் உருவாகும் நம்ம கொடுக்கக்கூடிய பவர் வோல்டேஜ் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய சர்க்யூட்ல நம்ம ஷார்ட் சர்க்யூட்டா கொடுத்துறோமோ திடீர்னு பவரை மாற்றி கொடுத்துறோமோ வோல்டேஜை மாற்றி கொடுத்துறோம் ப்ளஸ் மைனஸை மாற்றி கொடுத்தாலும் அதில் ஏற்படக்கூடிய ஃபால்ட்டுக்கு பேர் தான் என்னது ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்டு அந்த ஃபால்ட்டை ஓவர் கம் பண்ணுறது தான் ஃபியூஸ் ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக மாற்றி கொடுத்துறோம்னு வச்சுக்க நீ என்ன சுவிட்ச் ஆன் பண்ணாலும் ஃபியூஸ் என்னவாகாது வேலை செய்யாது சப்ளை வந்து நம்மளுக்கு வராது ஸோ அந்த மாதிரி ஃபால்ட்டால நம்ம வந்து ஃபியூஸர் தேவைப்படும் இன்னொன்று மெக்கானிக்கல் ஃபால்ட்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வயர் வந்து நம்மளுக்கு வந்து குவாலிட்டி இல்லாமல் டேமேஜாக இருந்தாலும் அதுவும் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன ஆகும் வயர்னால யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு மெக்கானிக்கல் ஃபால்ட் ஆக்கர் ஆகும் அந்த மெக்கானிக்கல் ஃபால்ட்டை ஓவர் கம் பண்ணுறது தான் ஃபீஸை வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு தான் ஷார்ட் சர்க்யூட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சர்க்யூட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பவர் வோல்டேஜ் வந்து மாறி மாறி கொடுக்கும்போது நம்மளுக்கு என்னவாகும் மாறி மாறி வந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையில்லாத வந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் ஷார்ட் சர்க்யூட்டாகவே கொடுத்துட்டாலும் பவரையும் வோல்டேஜும் ப்ளஸ் மைனஸ் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி கொடுத்தாலும் நமக்கு தேவையில்லாத ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் வரும் அந்த ஃபால்ட்டை வந்து நமக்கு ஃபீஸ் மூலியமா எப்படி ஓவர் கம் பண்ணுறோம் ஓகே ஃபீஸை வச்சு ஓவர் கம் பண்ணுறோம் இன்னொன்று மெக்கானிக்கல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வயர் மூலியமா உருவாக்கக்கூடியதான் என்னது மெக்கானிக்கல் இந்த வயர் வந்து திக்னஸ் இல்லைன்னா நீ எவ்வளோ வோல்டேஜ் திக்னஸ் வயர் வந்து கரெக்டாக குவாலிட்டி இல்லைன்னா நீ 10 வோல்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக போஞ்சு என்ன வயர் சப்ளை வந்து உள்ளே வராது ஓகேவா ஸோ நம்ம யூஸ் பண்ணுற வயரை பொறுத்து ஃபால்ட் உண்டாகும் அந்த ஃபால்ட் ஓவர் பண்ணுறது தான் எப்படி ஃபியூஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னது சென்சார்னா என்ன அவனுக்கு நல்லா இல்லை சென்சார்னா நம்ம முன்னாடி போகக்கூடிய இப்போ டக்குனு கிராஸ் ஆகக்கூடிய ஏதோ ஒன்று லைட்டோ ஹீட்டோ எனர்ஜி ஏதோ மெக்கானிக்கல் எனர்ஜியோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஏதாவது ஒரு எனர்ஜி வந்து அது பக்கத்தில் அந்த சென்சார் பக்கத்தில் இப்போ சென்சார் இல்லைன்னு வச்சுக்க ஸோ சென்சார் இப்படி இருக்கு இப்போ டக்குனு இப்போ சென்சார் இந்த புக் இப்படி போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுல இருந்து ஒரு லைட் சிக்னல் ஏன்னா சென்சாரோட மெயின் ஒர்க் என்னன்னா லைட் சிக்னலை வச்சு தான் என்ன பண்ணோம் லைட்டோ ப்ரெஷரோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம ஹீட் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சென்சார்னா அது ஹீட்டை மட்டும் தான் மெஷர் பண்ணோம்னா அந்த சென்சார் பக்கத்தில் ஹீட்டை மட்டும் பண்ணோம்னா அது எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ சென்சாரோட என்ன டு சென்ஸ் தி மூவ்மெண்ட் அசைவு சொல்லுமா மூவ்மெண்ட்டு ஹீட்டு லைட்டு ப்ரெஷர் எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் எனர்ஜியை வந்து சென்ஸ் பண்ணுறது உணரக்கூடிய தன்மை தான் சென்ஸ் என்ன உணரும் தன்மை ஸோ ஏதாவது இப்போ மூவ்மெண்ட் இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு அசைவு ஒரு சென்சார் என்ன இருக்கும் நம்ம அசைவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சென்சார் வச்சுருப்பாங்க இன்னொன்று ஹீட் இப்போ பக்கத்தில் சென்சார் பார்த்து ஹீட் போச்சுன்னா அது எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு காமிக்கும் இன்னொன்று லைட்டு ஸோ லைட் சிக்னலாக இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு லைட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் லைட் சென்சார் பக்கத்தில் ஏதாவது லைட்ஸோ ஒரு ஃபேஸோ தெரியும் அதை வச்சு என்ன பண்ணலாம் சென்ஸ் பண்ணணும் ப்ரெஷர்னா அழுத்தம் ஸோ அந்த அழுத்தம் எவ்வளோ அழுத்தம் சென்சார் கீழே பண்ணிட்டு எக்ஸாம்பிள் ஒரு அழுத்தம் ஃபோர்ஸ் பண்ணோம்னா அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு கிலோ கலரி அந்த மாதிரி நம்மளுக்கு காமிக்கும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கரண்ட் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது மேக்னெட்டிக்னா எவ்வளவு ஈர்ப்பு விசை இருக்குது எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக உணரக்கூடிய தன்மைக்கு பேர் தான் இந்த சென்சார் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபோட்டோ எலக்ட்ரிக் சென்சார் ஃபோட்டோ எலக்ட்ரிக் நார்மலாக ஃபோட்டோ எடுக்கணும்ல ஸோ அந்த ஃபோட்டோ எது மூலியமாக நம்மளோட ஃபோட்டோ நம்மளுக்கு வந்து கேப்சர் ஆகுது பார்த்தீங்கன்னா மெயினாக என்னன்னா லைட் சிக்னல் மூலியமாக தான் இது எக்ஸாம்பிள் ஸோ சென்சார் மெட்டீரியல் அது எனி மெட்டீரியல் ஏதாவது நம்ம பீப்புளாக இருக்கலாம் வேறு ஏதாவது பொருளாக இருக்கலாம் இமேஜாக இருக்கலாம் ஒரு மரமோ செடியோ இது எதுவுமே இருக்கலாம் ஓகேவா வெஹிக்கிள்ஸ் இருக்கலாம் எதுவுமே இருக்கலாம் ஸோ அதை லைட் சிக்னல் மூலியமாக உணரக்கூடிய தன்மைக்கு பேர் தான் என்னது ஃபோட்டோ எலக்ட்ரிக் சென்சார் ஒன்றுமே இல்லை ஃபோட்டோ எல்லாம் லைட் சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ணும் லைட் சிக்னல் என்ன பண்ணும் டிரான்ஸ்மிட் பண்ணி நம்மளுக்கு ரிசீவ் பண்ணக்கூடியதான் என்னது ஃபோட்டோ எலக்ட்ரிக் சென்சார் அந்த லைட் சிக்னல் மூலியமா நம்ம லைட் சிக்னலை நம்ம மேலே செலுத்தி இதை உருவமாக அப்படியே கேப்சர் பண்ணி பிக்சராக கொடுக்கக்கூடியதான் என்னது ஃபோட்டோ எலக்ட்ரிக் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா 4 டைப் 5 டைப் இருக்கு ஸோ த்ரோ பீம் சென்சார் ரெட்ரோஃப்ளெக்டிவ் சென்சார் டிஃப்யூஸ் சென்சார் ரெட்ரோஃப்ளெக்டிவ் சென்சார் டிஃப்யூஸ் சென்சார் டெம்பரேச்சர் சென்சார் தெர்மிஸ்டர்னா தெர்மோகப்பிள் உனக்கு தெரியும் தெர்மிஸ்டர்னா ஸோ இப்போ என்ன த்ரோ பீம்னா பார்த்தீங்கன்னா இங்கே டிரான்ஸ்மிட்டர் இருக்கும் இங்கே ரிசீவர் இருக்கும் ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் ஓகேவா டிரான்ஸ்மிட்டர் இருக்கும் அங்கே ரிசீவர் இருக்கும் இங்க இருந்து என்ன பண்ணுது லைட் சிக்னலை அங்கே அனுப்புது ஸோ அந்த ரிசீவரை என்ன பண்ணுது கேப்சர் பண்ணி திரும்ப டிரான்ஸ்மிட்டர் வந்து உனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிடும் என்ன இருக்கு அந்த சைடு என்ன இருக்கு அப்படின்னு டிரான்ஸ்மிட்டர் ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் அந்த த்ரோ பீம் சென்சார் என்ன த்ரூ பீம்னா ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும் இப்போ இங்கே இருக்கு நான் இங்கே இருக்கேன்னா நான் தான் டிரான்ஸ்மிட்டர் தான் ஸோ அங்கே நீ அங்கே இருக்கிற நீ தான் ரிசீவர் தான் என்ன பண்ணா இங்கேருந்து லைட் சிக்னல் அங்கே அனுப்பி அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடும் புரியுதா இப்போ நீ இருக்கிறேன்னா இப்போ ஏதாவது பையன் வச்சுக்கலாம் அந்த பையனுக்கு லைட் சிக்னல் அனுப்பி ஸோ இந்த பையன் தான் என்ன அப்படின்னு நம்ம டிரான்ஸ்மிட்டர் மூலியமா
பார்த்துக்கலாம். அதான் த்ரோ பீம் சென்சார். இன்னொரு ரெட்ரோஃபிளெக்டிவ் சென்சார் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்ரோஃபிளெக்டிவ் என்ன சொல்றாங்கன்னா போத் டைரக்ஷன். இப்போ இந்த ரெட்ரோஃபிளெக்டிவ் சென்சார் டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் ஒரே பேஸ் பண்ணிருக்கோம். டிரான்ஸ்மிட்டர் இருக்கும்போது உள்ளுக்குள்ளேயே ரிசீவர் இருக்கும் போது இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது அசைவோ மூமெண்ட்டோ ஆள போறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன போகுது அப்படின்னு லைட் சிக்னல் எப்பவுமே லைட் என்னன்னு சொல்லி ஏறிக்கிட்டே இருக்கும். டக்குனு இது பக்கத்தில் கிராஸ் ஆகி போனோம்னா என்ன பண்ணும்? ஸோ அதை சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு அனுப்பிடும். இப்போ எதுவுமே போகலாம்னா டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ரிசீவருக்கு வெறும் லைட் சிக்னல் மட்டும் தான் போயிடும். ஓகேவா? எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லாதனா டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ரிசீவருக்கு வெறும் லைட் சிக்னல் மட்டும் தான் அனுப்பும். ஓகேவா? வெறும் லைட் சிக்னல் மட்டும் தான். இப்போ ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கு. திடீர்னு ஏதாவது மூவ்மெண்ட் போனா ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணும்? ரிசீவர் எடுத்து ரிசீவர் என்ன போச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சு திரும்ப எங்க அனுப்பும்? டிரான்ஸ்மிட்டருக்கே அனுப்பும். இது என்ன ஆகுது? டிரான்ஸ்மிட்டர் கண்டுபிடிக்கும் என்ன அங்க இருக்கு ரிசீவர் மட்டும் தான் என்ன பண்ணும்? ரிசீவ் பண்ணும். பட் இங்க நம்ம ரிசீவர் ரிசீவ் பண்ணி டிரான்ஸ்மிட்டருக்கு திரும்ப என்ன பண்ணும்? அனுப்புவோம். புரியுதா கான்செப்ட்? டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணும்? லைட் சிக்னல் அனுப்புவோம். ரிசீவர் ஏதாவது மூவ்மெண்ட் ஆச்சுன்னா அந்த ரிசீவர் அந்த கேப்சர் பண்ணி என்ன பண்ணுவோம்? திரும்ப டிரான்ஸ்மிட்டருக்கு அனுப்பி என்ன பொருள் போகாது அப்படின்னு கண்டுபிடிச்சிரும். இன்னொன்று என்னன்னா எதுவுமே போகாதுன்னா ஒன்லி ரைட் சிக்னல் மட்டும் என்ன ஆகும்? ரிசீவருக்கு போயிட்டே இருக்கும் டிரான்ஸ்மிட்டர்ல. ஓகேவா? ஸோ அடுத்து டிஃப்யூஸ் சென்சார். டிஃப்யூஸ்னா என்ன பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து மேல இருந்து ரைட் சிக்னல் வந்து வச்சுக்கேன். மேல இருந்து ரைட் சிக்னல் வந்து ஒரு மெட்டீரியல்ல படுது. ஸோ ஒரு மெட்டீரியல்ல பட்டு திரும்ப என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும். என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு மெட்டீரியல்ல பட்டு ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் குறிப்பிட்ட கோணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த கோணத்துக்கு குறிப்பிட்ட ஆங்கிள்குள்ள மட்டும் என்ன பொருள் இருந்துச்சு, என்ன ரைட் பிரஷர் இருந்துச்சா, என்ன இருந்துச்சா அப்படின்னு சென்ஸ் பண்றது கூட தான் என்னது? டிஃப்யூஸ் சென்சார். புரியுதா? ஸோ இப்போ ரைட் சிக்னல் வந்து ரைட் சிக்னல் ஒரு மெட்டீரியல்ல படுது. ஒரு மெட்டீரியல்ல பட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் எக்ஸாம்பிள் ஒரு 45 டிகிரி ஆங்கிள்ல என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அந்த 45 டிகிரி ஆங்கிள்ல என்ன இருந்துச்சு? புரியுதா? 45 டிகிரி ஆங்கிள்ல என்ன இருந்துச்சு மட்டும் தான் சென்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதோட வேலை டிஃப்யூஸ் சென்சார். இந்த டெம்பரேச்சர் நம்ம நல்லாவே புரியும். டெம்பரேச்சர் சென்சார் என்ன? நம்ம நார்மலா இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ 1000 டிகிரி செல்சியஸ் வந்து இதுல பர்ன் ஆகிட்டு 1000 டிகிரி செல்சியஸ் பர்ன் ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுங்க? இந்த சென்சார் இது பக்கத்துல போய் வச்சாலே என்ன சென்சார் ஈஸியா டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிடும் யூசிங் தெர்மோகப்பிள். தெர்மோகப்பிள் மூலமா தெர்மோகப்பிள்லாம் பார்த்துருக்கீங்களா? தெர்மோகப்பிள் வந்து ஹீட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு சென்சார். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த சென்சார்னா இங்க என்ன இருக்கும்? டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ சென்சார் போய் நம்ம டெம்பரேச்சர் பக்கத்துல டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணலாம்? ஒரு என்ன சொன்னோம்? ஒரு ஹாட்டான ஒரு லைட் சிக்னல் என்ன பண்ணோம்? டிரான்ஸ்மிட் பண்ணி அங்க எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு ஈஸியா தெர்மோகப்பிள் தான் எங்க அனுப்புவோம்? இந்த டெம்பரேச்சர் தெர்மோகப்பிள் மூலமா எங்க அனுப்புவோம்? இந்த டெம்பரேச்சர் தெர்மோகப்பிள் அங்க அனுப்பி அங்க எவ்வளவு ஹீட் இருக்கு அப்படின்னு தெர்மோகப்பிள் மூலமா மெஷர் பண்ணி திரும்ப டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து என்ன பண்ணுவோம்? தெர்மோகப்பிள் அங்க அனுப்பி ரிசீவர்ல எவ்வளவு ஹீட் டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு ஈஸியா தெர்மோகப்பிள் மூலமா நம்மளுக்கு சென்ஸ் பண்ணி திரும்ப டிரான்ஸ்மிட்டருக்கு அனுப்பும். இதுதான் டெம்பரேச்சர் சென்சார். இன்னொரு தெர்மிஸ்டர் வேணும்னா தெர்மலி சென்சிட்டிவ் ரெசிஸ்டர். அப்படின்னா ரெசிஸ்டரை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? மெஷர் பண்ண போறோம். ரெசிஸ்டரை வச்சு மெஷர் பண்ண போறோம். எப்படி பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, இங்க ஒரு மீட்டர் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ஹீட் எல்லாம் காமிச்சு ரொம்ப சிம்பிள் தான். புக்ல போட்டுருக்கோம். ஸோ ஹீட் தெர்மிஸ்டர் பக்கத்துல ஹீட்டை கொண்டு போனேன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? இந்த முள்ளு வந்து எவ்வளவு ஹீட் பக்கத்துல வருது. இப்போ நான் டக்குனு ஹை ஹீட் ப்ரொடியூஸ் பண்றேன், அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணா முள்ளு என்னவாகும்? ஃபுல்லா உனக்கு ஏறமா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து 100 டிகிரி செல்சியஸ் வச்சுக்க. ஸோ ஏறமா இருக்கும் 100 டிகிரி நேரம் ஆகும். ஓகேவா? இதே 10 டிகிரினா 10 டிகிரி நேரம் அந்த முள்ளு என்னவாகிட்டு இருக்கும்? மாறி போகும். அதான் உனக்கு தெர்மிஸ்டர். ரெசிஸ்டர் அதாவது ரெசிஸ்டர் தெர்மிஸ்டர். அது ரெசிஸ்டர் யூஸ் பண்ணலாம். அந்த ரெசிஸ்டரை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? எவ்வளவு ஹீட் வந்து உள்ள ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு மீட்டர் மூலமா என்ன பண்ணிக்கலாம்? டெம்பரேச்சர் மீட்டர் மூலமா நம்மளுக்கு வெளியே பார்த்துக்கலாம். அதான் தெர்மிஸ்டர். ஓகேவா? இதெல்லாம் பேசிக்ஸ் 2 மார்க் 3 மார்க் கேட்கக்கூடியது. அதனால தான் உனக்கு தேரியா நடத்தாச்சு. புக்ல நீட்டா கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்க நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்ப்போம்னா சுவிட்சஸ். சுவிட்சஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்? நம்ம சுவிட்சஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்? மெயினா நம்ம சுவிட்சஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்? நம்ம பார்த்தீங்கன்னா மெயினா சுவிட்ச் வந்து ஒன்லி ஃபர்ஸ்ட் மெயினா எது யூஸ் பண்ணோம்னா ஆன் அண்ட் ஆஃப் பண்றதுக்காண்டி. சுவிட்ச் வந்து நம்மளுக்கு தேவையான பவர் சப்ளை ஆன் பண்றதுக்கும் தேவையில்லாத பவர் சப்ளையை ஆஃப் பண்றதுக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணணும்? மெயினா ஆன் ஆஃப் கண்டிஷன் தான் மெயின். சுவிட்சோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா ஆன் அல்லது ஆஃப் பண்றது தான் மெயினா சுவிட்சஸ் யூஸ் பண்றோம். அது ஒரு 7 டைப் இருக்கு. ஓகேவா? என்ன ஃப்ளோட் சுவிட்ச், டெம்பரேச்சர் சுவிட்ச், ப்ளஸ் லிமிட் சுவிட்ச், ப்ரெஷர் சுவிட்ச், இன்னொன்று வந்து சுவிட்சஸ்ல நிறைய இருக்கு. லிமிட் சுவிட்ச், ப்ரெஷர் சுவிட்ச், ஃப்ளோட் சுவிட்ச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
பட்டன் சுவிட்ச், லிமிட் சுவிட்ச், புஷ் பட்டன் சுவிட்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செலக்டர் சுவிட்ச், ப்ரெஷர் சுவிட்ச், டெம்பரேச்சர் சுவிட்ச், ஃப்ளோர் சுவிட்ச், இதெல்லாம் ஒரு 7 டைப் ஆஃப் சுவிட்ச், ரீட் சுவிட்ச், ரிலேஸ், இதெல்லாம் அந்த சுவிட்செல்லாம் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது, ஆன் ஆஃப் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம். அது கூட நம்ம நார்மலாக வீட்டில் ஹோம் அப்ளிகேஷன், ஹோம் ஸ்கூலு காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுவிட்சை வச்சா மேலே ஆன் ஆஃப் பண்ணுறேன்னு சொன்னோம். பட் ஒரு சில இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இடத்துல மூவ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து ரோலர் வேணும். அந்த ரோலர் மூலிமா சுவிட்ச் அதுவே ஆட்டோமேட்டிக் ஆன் ஆனால் ஆஃப் ஆகணும். அந்த மாதிரி டிசைன்லாம் இருக்கும். அது அந்த சுவிட்ச் பேர் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினாக அந்த சுவிட்ச் பேர் பார்த்தீங்கன்னா லிமிட் சுவிட்ச். லிமிட் சுவிட்ச்னா ரோலர் இருக்கும், அந்த ரோலரே ஆன்லேயே இருக்கும், அவர் குறிப்பிட்ட நேரம் வச்சா ஆஃப் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்மளுக்கு எந்தெந்த மாதிரி சுவிட்ச்லாம் தேவை, செலக்டர் சுவிட்ச் இருக்குது. புஷ் பட்டன் சுவிட்ச்லாம் நம்மளுக்கு வீட்டில் மோட்டாரில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் போகிறதுக்கு கிரீன் கலர் ப்ளஸ் ரெட் கலர் இருக்குமா, ஸோ அதான் புஷ் பட்டன். நம்மளுக்கு புஷ் பண்ணிவிட்டு கையை எடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும், திரும்ப ஆஃப் புஷ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பவர் சப்ளை துண்டிட்டு ஆஃப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 7 டைப் ஆஃப் சுவிட்ச் நம்ம அடுத்து பார்ப்போம். அந்த கிளாஸ் சுவிட்சஸ் முடிஞ்சுன்னா அடுத்து சர்க்யூட் பிரேக்கர். சர்க்யூட் பிரேக்கர் என்ன, அதுலேயே மீனிங் சர்க்யூட் பிரேக்கர்னா இப்போ வரக்கூடிய சப்ளையை நம்மளுக்கு ஹை வோல்டேஜாக வந்தாலும் ஷார்ட் சர்க்யூட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்க்யூட் என்ன பண்ண உள்ள வரக்கூடிய சப்ளையை துண்டித்து விட்டுரும். வீட்டுக்குள்ளே வரக்கூடிய சப்ளையை வீட்டோ காலேஜோ ஹாஸ்பிட்டலோ ஹை வோல்டேஜோ ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்க்யூட் பிரேக்கர் என்ன பண்ணிவிடும், மெயின் சப்ளையில் இருந்து சப்ளையை துண்டித்து விடும். அதை பற்றி தான் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். லாஸ்ட்டாக இருக்குது பிஎல்சி. 4 கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் சென்சார் பேசிக்ஸு, சுவிட்சஸில் ஒரு 2 மார்க் 10 மார்க் வரும். அப்படி இல்லாட்டினா நான் சொன்ன சர்க்யூட் பிரேக்கரில் ஒரு 10 மார்க், பிஎல்சி 3 கொஸ்டின். லாஸ்ட்டாக லேடர் லாஜிக் பார்ப்போம். அது ஒன்று வரும். 4 விஷயம் பார்த்தது 5th யூனிட்ல 4 டாபிக் தான். ஃபர்ஸ்ட் மெயினாக கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸ் பார்த்தா, சென்சார் ப்ளஸ் ஃபீஸ் பார்த்தாச்சா. ஸோ இதுக்கப்புறம் சுவிட்சஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம், சர்க்யூட் பிரேக்கர் பார்ப்போம். அடுத்து பிஎல்சி பார்ப்போம். லாஸ்ட்டாக லேடர் லாஜிக். இந்த 4 டாபிக் பார்த்தாலே 5th யூனிட் முடிஞ்சிடும். இப்படியா தம்பி, எல்லாம் நான் நோட்ஸ் புக்கில் எடுத்து இதுவே எழுதி அனுப்பக்கூடாது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைலாக் வந்து அது என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு எனக்கு எழுதி அனுப்பினாதான் நான் ஓகே பண்ணுவேன். இல்லைன்னா அட்டெண்டன்ஸ் போட மாட்டேன். பார்த்துங்க, திரும்ப சொல்லிட்டேன். அட்டெண்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆகணும்னா எனக்கு நீட்டாக எழுதி அனுப்பணும். அதேமாரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லாஜிக் கேட்ஸ், அது என்னென்ன எழுத சொல்லியிருந்தேன்னா அந்த எக்ஸ்நார் கேட்டுக்கும் ப்ளஸ் நான்கு கேட்டு 4 கேட்டுக்கு எப்படி அதையா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ப்ரூஃப் பேப்பரோட அனுப்பணும்னு சொல்லியிருந்தேன். அதையும் அனுப்பணும். பார்த்துறாங்க கேட்டோம் பேப்பர் இன்னும் வரவே இல்லை. பாதி பேர் தயவுசெய்து கொண்டு வந்து வச்சா நான் இன்னும் மார்க் போகிறேன், ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. ஓகேவா? அதனால் மறந்துடாங்க, எல்லாம் நோட்ஸ் படிங்க, யாரும் வெளியே போகாதீங்க. வீட்டில் உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. யாருமே அட்டன் பண்ணாத மாதிரி தெரியுது. சும்மா பேருக்கு அட்டன் கிளாஸ்லாம் போட்டால் எங்கெல்லாம் தெரியாதா? நீ அனுப்புனா மட்டுமே அட்டன் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம், படிச்சிருக்கேன்னு அர்த்தம். இல்லைன்னா சும்மா பேருக்கு தான் ஓபி அடிக்கிறேன்னு அர்த்தம். கிளாஸை பார்க்கறது பிரச்சனை, பார்த்துட்டு படிச்சுட்டு எனக்கு நோட்ஸ் அனுப்பணும். ஓகேவா? அப்போ தான் அது உண்மையான அர்த்தம். புரியுதா தம்பி? மறந்துடாங்க. அப்புறம் நீங்கள் தான் ஃபீல் பண்ணி பின்னாடியே அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க சொல்லிட்டேன். ஓகே, வீட்டில் இருக்குமே எல்லா வேலையும் முடிச்சுருங்க. கிளியர்? தேங்க்யூ தம்பி.